வணக்கம். சிவாஜி ராவ் கெய்க்வாட் பிறந்த நாளைக்கு நம்ம வாழ்த்து சொல்ல வேணாமா? நிச்சயமா வாழ்த்து சொல்லணும். அதாவது சிவாஜி ராவ் கெய்க்வாட் என்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்கிற நம்ம தலைவருக்கு வாழ்த்து சொல்லிக்குவோம். சிவாஜி ராவ் கெய்க்வாட் அப்படிங்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கரெக்டா ஒருத்தருடைய கண்ணில் அம்புட்டாரு. அதுதான் அவருக்கு வாழ்க்கையில கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சது அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லுவார். கே பாலச்சந்தர் சாருடைய அவர் கண்ணில் பட்டது தான் அவருக்கு முதல் வெளிச்சம் படாத தொடங்குச்சு. அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படத்துல ரஜினி சார் ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சிருந்தார். அதை அடுத்து 2வது படத்திலேயே அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பை பாலச்சந்தர் சார் கொடுத்தாரு. அந்த படம் தான் மூன்று முடிச்சு திரைப்படத்துல, அதாவது அபூர்வ ராகங்கள் திரைப்படத்துல கௌரவ வேடத்துல ரஜினி சார் சின்ன கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதை கௌரவ வேடம்னு டைட்டில போட்டிருக்க மாட்டாங்க, ஆனா சின்ன கேரக்டர். 3 முடிச்சு படத்துல கமல் ரஜினி 2 பேரும் நண்பர்களா நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல கமல் கௌரவ வேடத்துல நடிச்சிருப்பாரு, ரஜினி தான் முழுமையான ஒரு ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல செல்வி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. அப்படி ஸ்ரீதேவி ஒரு முதிர்ச்சியான ஒரு தெளிவான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்தது தான் அந்த காலத்துல பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அவ்வளவு ஒரு முதிர்ச்சியான நடிப்பை வழங்கியிருப்பார். கிட்டத்தட்ட தன்னுடைய காதலனை தூக்கி கடாசிட்டு தன்னை அடையணும்னு நினைக்கிற ரஜினிக்கு ஒரு ஆப்பு வைக்கணுங்கிறதுக்காகவே ரஜினியினுடைய அப்பா கல்கத்தா விஸ்வநாத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரஜினிகாந்துக்கு சித்தி ஆயிடுவாரு ஸ்ரீதேவி. இப்படிப்பட்ட ஒரு படம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே வந்து பெரிய வெற்றி பெற்றது. ரஜினிகாந்துக்கு அப்பத்தான் முதலாக ரசிகர்கள் வர தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கூலி எப்ப வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கிற இந்த தருணத்துல அன்னைக்கு 3 முடிச்சு அப்படிங்கிற அந்த படம் வந்து ரஜினி சாருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான படமா தான் பார்க்கிறேன். அதே போல இந்த படத்துல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன, 2 சுவாரஸ்யம் சொல்லணும். ஒண்ணு, ரஜினியினுடைய ஆத்மகா நண்பர், ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கிற நண்பர் கே நட்ராஜ். அந்த கே நட்ராஜ் ரஜினியினுடைய நெருங்கிய நண்பர். அந்த கே நட்ராஜ் அவர்களுக்கும் 3 முடிச்சு தான் முதல் படம். 3 முடிச்சுல ரஜினிகாந்தினுடைய மனசாட்சியாகவே கே நட்ராஜ பயன்படுத்தியிருப்பார் பாலச்சந்தர் சார். 2வது பாயிண்ட், இந்த படத்துல ரஜினியும் கமலும் குடியிருக்கிற ஒரு வீடு, ஸ்ரீதேவியும் அவங்க அக்காவும் குடியிருக்கிற வீடுன்னு ஒரு குடுத்தனம் காமிக்கப்பட்டிருக்கும். அந்த குடுத்தனம் வந்து எல்லோருக்கும், சினிமா உலகத்துல எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வீடு. சினிமா உலகத்தினர் பலரும் அந்த வீட்டுக்கு வராதவங்களே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிரபலமான வீடு. அந்த வீடு யாருடையது அப்படின்னா கமல் சாருடைய வீடு தான். அது ஆழ்வார்பேட்டையில இருக்கிற அந்த கமல் சாருடைய வீட்டில தான் அந்த போர்ஷன் படமாக்கப்பட்டது. இது ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு ஆச்சரியமும் இந்த படத்துல இருக்கு. கிட்டத்தட்ட ரஜினிகாந்தனுடைய வாழ்க்கையில முதலாக ரஜினிக்கு ஒரு பாடல் கிடைச்சது அப்படின்ற வகையிலையும் 3 முடிச்சு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பாட்டுக்கு ரஜினி வாயசைக்க ரஜினிகாந்துக்கு குரல் கொடுத்தவர் MS விஸ்வநாதன் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். இன்னொரு கூடுதல் தகவலும் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த 3 முடிச்சு அப்படிங்கிற படம் நேரடியாக தமிழ்ல ரீமேக் செய்யப்பட்ட ஒரு படம். ஆனா இதுக்கு முன்னாடியே இந்த படம் தெலுங்குல வந்து வெற்றி படமா வந்தது. அந்த படம் சீதக்கதா அப்படிங்கிற படம். அந்த படமும் அங்க வெற்றி பெற்றது. ஆனா தமிழ்ல இதை 3 முடிச்சுன்னு எடுக்கும்போது தமிழுக்காகவும் மற்ற தன்னுடைய ஸ்டைலுக்காகவும் நிறைய மாற்றங்களை செஞ்சு கே பாலச்சந்தர் இந்த படத்தை கொடுத்திருப்பார். ஓ சீதக்கதா அப்படிங்கிற தெலுங்கு படத்தையும் நான் பார்த்திருக்கேன், இந்த படத்தையும் நான் பார்த்திருக்கேன். 3 முடிச்சு படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. சரி, அந்த ஓ சீதக்கதா அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது யார் தெரியுமா? நம்ம எல்லோருக்கும் பிடித்த கே விஸ்வநாத் சார். கே விஸ்வநாத் சார் எடுத்த அந்த படத்தை தான் சில வருடங்கள் கழித்து ரீமேக் உரிமையை வாங்கி பாலச்சந்தர் சார் அந்த மூலக்கதையை மட்டும் வைத்துக்கொண்டு தன்னுடைய பாணியில படமாக்கினார். அந்த 3 முடிச்சு ரஜினி கேரக்டரும் கே அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டைலும் மறக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஆரம்பகால அந்த ரஜினியிலிருந்து பல விஷயங்களை உங்களோட ஒவ்வொரு வீடியோவில் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ரஜினி சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வணக்கம்.